நேர தொழிலுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி காலை 6 மணி முதல் இரவு 6 மணிக்கு முதல், அதாவது பிற்பகல் 6 மணிக்கு முதல் கரைக்கு வர வேண்டும். முறைகள் தற்போது நடக்கின்ற கரவலை தொழிலில் அதனூடாக இந்த செயற்பாடுகளில் இப்போதுள்ள நிலை தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அதைவிட கடையில் இருக்கின்ற இழுவமணியாக இருக்கட்டும், இந்திய மீனவர்கள் வருகை, அதே போன்று வெளிச்சம் பார்த்து பிடிக்கும் மீன்பிடி முறைகள், இது போன்ற பல விடயங்கள் நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். நாங்கள் இறுதியாக இந்த ஊடக வாயிலாக சில விடயங்களை அரசுக்கும் அந்த தொழில் முறைவோருக்கும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக வடமாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம் சார்ந்த 12 மாவட்டங்களைச் சேர்ந்த சங்கங்களின் பிரதிநிதிகள் அல்லது அந்த கிராம மட்ட தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும் இந்த பிரச்சனைகள் தனித்தனியாக ஆராயப்பட்டது. இந்த 2 மாதங்களுக்கு முன்னர் டிசம்பர் மாதம் அளவிலே அரசாங்கத்துக்கு போஸ்ட் கார்டு கூட தபால் அட்டை ஊடாக பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். 4 விடயங்கள். அந்த 4 விடயங்கள் பிரதானமானதும் இறுதியாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இயந்திரங்களை கொண்டு டெக்டரை கொண்டு வீச் மூலமான கரவலை தொழிலை தடுத்து நிறுத்துமாறு அரசுக்கு வேண்டியிருந்தோம். அதை நேரடியாக கடற்தொழில் பிரதி அமைச்சரிடமும் நாங்கள் கையெழுத்திருந்தோம். அதற்கு அமைவான அவர்களின் நடவடிக்கையாக கூட இருந்திருக்கலாம் அல்லது எங்களது வேண்டுகோளாக கூட இருந்திருக்கலாம். அந்த தொழில் தற்போது தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு அந்த தொழிலை செய்து வருகின்ற, குறிப்பாக அரசு கூறுகின்றது 1000க்கு உட்பட்ட கரவலைகள் தான் இலங்கையிலேயே இருக்கின்றது. அதிலும் பீச் பாவித்து பிடிக்கக்கூடிய மீன்பிடிக்காக அனுமதிக்கப்பட்டதாக தற்காலிகமாக அனுமதியாக 280 பேருக்கு தான் நாங்கள் வழங்கியிருந்தோம் என்று கடந்த அரசாங்க காலத்திலே அன்னைக்கு மஹிந்த அமரவீர அமைச்சராக இருந்தபோது வழங்கப்பட்டதாக நினைக்கின்றது. 1984ஆம் ஆண்டு சட்டத்திலே கரவலை செய்ய வேண்டும் எவ்வாறு என்ற திருத்தச் சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த திருத்தச் சட்டத்திலே கூட ஒரு படகின் ஊடாக, இயந்திரம் பூட்டாத படகை கொண்டுதான் அந்த வலையை வளைக்க வேண்டும் என்று கூட அந்த சட்டம் சொல்கிறது. எனவே அவ்வாறு உங்களது நியாயமான தொழிலுக்கு யாரும் தடை ஏற்படுத்தவில்லை. உங்களுக்குரிய கரவலை செய்யக்கூடிய மனித வலுவை கொண்டு தொழில் செய்யக்கூடிய இயந்திரத்தை கூட நீங்கள் பூட்டி இப்போது தொழில் செய்கின்றீர்கள். படகிலே இயந்திரத்தை பூட்டித்தான் நீங்கள் வலையை இப்போது வளைக்கின்றீர்கள். அதை கூட இந்த அரசாங்கமும் நாங்களும் தடுக்க விரும்பவில்லை. நாங்கள் சென்ற காலங்களில் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் தற்போதைய வெளிநாட்டு அலுவலர் அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களுக்கும் இதய தேசிய காரியாலயத்திலே மீனவ மக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனை சம்பந்தமாக சூன் மூலமும் நேரடியாகவும் மாதிரிகளை கையெழுத்திருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஆனால் மீனவர்களுக்கான நிலையான கொள்கையோ தடை செய்யப்பட்ட வலைகளை நிறுத்துவதற்காக விவிதமான நடவடிக்கைகளை நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இன்றைய தினம் இந்த மாநாட்டிலே கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே நீங்கள் ஜனாதிபதி ஆக முன்னே ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கின்ற போது தங்களிடம் நிறைய முறைப்பாடுகளை தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினூடாகவும் தேசிய மீனவ தொழிற்சங்கத்தினூடாகவும் முன்வைத்திருக்கின்றோம். எனவே தாங்கள் ஜனாதிபதியை வந்திருக்கிற காலகட்டங்களில் தாங்கள் மீனவ மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதுடன் தடை செய்யப்பட்ட வலைகளையும் நிறுத்தி தருமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயந்திரம் பாவித்து கரவலை இருப்பதை தடை செய்வது சம்பந்தமாக அதற்கு இங்கு வந்திருந்த அனைத்து மாகாண உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இதனை தடை செய்வதற்கு ஆகையால் இதற்கு அந்த அனுமதி கொடுத்தால் 2015ஆம் ஆண்டு கௌரவ கடற்தொழில் அமைச்சராக கடமையாற்றி கொண்டிருந்த மஹிந்த அமரவீர அமைச்சர் அவர்கள் பகல் நேர தொழிலுக்காக அனுமதி கொடுத்திருந்தார். அந்த அனுமதி வரையறுக்கப்பட்ட அனுமதியாகத்தான் வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அந்த அனுமதி அந்த வரையறுக்கப்பட்ட விதத்திலிருந்து மிகவும் மாறுபட்டதாக இருக்கின்றது. அதாவது பகல் நேர தொழிலுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி காலை 6 மணி முதல் இரவு 6 மணிக்கு முதல், அதாவது பிற்பகல் 6 மணிக்கு முதல் கரைக்கு வர வேண்டும். 225 மீட்டர் நீளமும் 125 மீட்டர் இறக்கவும் கொண்ட வலைகள் தான் பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த நாராவும் சேர்ந்து, அதாவது கடற்தொழில் திணைக்களத்தினால நாராவும் சொல்லி இது கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இதற்கு அதாவது 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த தொலைவுக்கு கொடுக்கிறதா நாங்கள் அறிஞ்சோம், அதாவது ஊடக வாயிலாக அறிஞ்சிருக்கிறோம். இதையும் இப்போ கொடுத்தால், அதாவது 2015 கொடுத்தது போல
இதுவும் தரமற்றதாக விடும். அதாவது இப்போ சாதாரணமாக இவங்க எடுக்கிற அந்த இயந்திரம் வந்து கரையோரத்துகளில் இருக்கிற அந்த அந்த அதாவது அந்த இலைகள், அதாவது அதை சொல்லுவாங்க அடம்பன் கொடி. அடம்பன் கொடி அப்படின்ற இலைகள், அந்த இலைகளுக்கு நடுவில் தான் ஆமை போன்ற உயிரினங்கள் கரை ஒதுங்கி அதுகள முட்டையிட்டு அப்படி வாழ்ந்து கரையில் இருக்கிறது. அதை உயிர்ப்பித்து கரையிலேருந்து கடலுக்கு ஏறும். அதை நாங்கள் கனகத்தில் கரையோரமாக கண்டிருக்கிறோம். அதால் அதில் சிறு சிறு உயிரினங்களும் அந்த அடம்பங்குடியில் வந்து அதாவது அதை அந்த சாப்பிட்டு அதுகள உயிர் வாழ்கிற தன்மை அதில் இருக்கு. அந்த டிராக்டரை கொண்டு போய் அதில் போட்டால் சாதாரணமாக ஒரு டிராக்டரில் பின் அதாவது பின் சக்கரம் வந்து ஒரு அடிக்கு அந்த கடல் கரையில் தாழ்பமாக இறங்கும். தாழ்பமாக இறங்கிக்கிட்டவா நாங்கள் மண்வெட்டி போட்டு தோண்டி பள்ளம் தோன்ற மாதிரி அந்த கடல் உயிரினங்கள் அப்படி செய்யாது. ஸோ ஒரு சொற்ப இதை தோண்டி தான் மண்ணை தோண்டி தான் அந்த முட்டையை எடுத்துகிட்டு போகும். இது ஒரு அடி தாழ்பத்துக்கு போகக்கிட்டவா இதோட உயிரினங்களோட அந்த முட்டை வகைகள் அழிவு கூட. அந்த காலத்தில் கரவலை இழுத்தவங்க எப்படி தோணியில் கரவலை வளைச்சாங்க, 5 தண்டு 6 தண்டு தோணியில் கரவலை வளைச்சாங்க. 30 பேர் 40 பேர் இருந்து கரவலை இழுத்தாங்க. அப்போ அந்த காலம் போய் இப்போ 2010க்கு பிறகு தான் இந்த இயந்திரம் மூலமாக இந்த கரவலை இழுக்கிற சம்பந்தம் வந்துச்சு. அதுக்கு முந்தி பாரம்பரிய தொழில் தான் இந்த கரவலை தொழில். இப்போ தான் அந்த வலுவூட்டின இன்ஜின்கள் 40 கோர்ஸ் பவர், 25 கோர்ஸ் பவர், 15 கோர்ஸ் பவர் அதெல்லாம் இப்போ தான் வந்து அந்த மூட்டம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் சின்ன வயசில் அந்த வலிக்கு தான் அந்த தோணியில் தொழிலுக்கு போவாங்க. அப்போ அப்படியான காலங்கள்லாம் இப்போ இருந்து இப்போ கம்ப்யூட்டர் காலம் வந்துருக்கு, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இப்போதைய பொறுத்தவரையில் இந்த அந்த டிராக்டர் மூலமாக கரவலை இருக்கிறதுக்கு இவங்க அதாவது எங்களை கௌரவ ஜனாதிபதி அவங்க அனுமதி கொடுத்தாங்கள் என்றால் தடை செய்யப்பட்ட சாதனங்கள் பல இருக்கு. அதாவது லைட் கோர்ஸ், இரவு நேர மீன்பிடி, அதுலேயும் அவங்களும் வந்து கேட்பாங்க, இந்த இதுக்கு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு தாங்க எழுவாங்க. இது போக போக மீன் இனத்தை அழிவுக்கு கொண்டு போகிற காரியமாக போய் முடிஞ்சிடும். அதனால் இப்போ சாதாரணமாக ஒரு கரவலை முதலாளி வச்சு இழுக்கிறேன்னா 30 பேரை வச்சு இழுப்பார், 30 பேரை வச்சு இழுப்பார். அந்த 30 பேரும் 30 வீடு, அதாவது 30 குடும்பம் வாழ்வாதாரமாக போகும். இந்த கரவலைக்கு இன்ஜினை வச்சு இழுத்தா 7 பேர் 8 பேர் தான் அதில் வாழ்வாங்க. அப்போ 30 பேர் வாழ்க்கை திறமா, 7 பேர் வாழ்க்கை திறமா. அதனால் தயவு செய்து நாங்கள் எங்களோட கிழக்கு மாகாண தொழிற்சங்க ஊடாக உங்கள்கிட்ட வேண்டி நிற்கிற வார்த்தை, இந்த இன்ஜின் போட்டு அதாவது இந்த விஞ்ச் போட்டு இழுத்து கரவலை தொழில் செய்கிறத உடனடியாக தடை செய்து இதற்கு நீங்கள் சாதுரியமாக மீனவர்களையும், அதாவது இதுக்கு சம்பந்தப்பட்ட மீனவர் தொழிற்சங்கங்கள், மீனவர்கள், அரசு அதிகாரிகள் அவங்கள வச்சு ஒரு தீர்க்கமான ஒரு கலந்துரையாடல் வச்சு இதுக்கு தீர்க்கமான முடிவு எடுக்கும்படி மிக தாழ்மையிலும் மிக வினயமாகவும் வேண்டிக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன்.